ஊற்றுவார்கள், எனக்கு பாபாலை ஊற்றுவார்கள். நானோ ஈசனுடைய அம்சமாக வாயு பகவானுக்கும் அச்சரா தேவிக்கும் மார்கழி மாதம் அமாவாசை திதி ஞாயிற்றுக்கிழமை மகனாக பிறந்தேன். அப்படி பிள்ளை பிறந்து மகனுடைய நேரத்திலே என்னுடைய தாயிடத்திலே தாயே பசிக்கிறது என்று உரைக்க என்னுடைய தாயோ மகனே இந்த கானகத்திலே சிவந்துள்ள கனிகளை பறித்து பசியாறு மகனே என்று உரைக்க அதனுடைய வார்த்தையை கேட்டு அலைந்தேன். அதிகாலை நேரத்திலே கதிரவன் சூரியனானவள் அதிகாலை நேரத்திலே ஒளியாக நேரத்திலே அந்த சூரியனையே கனியாக விழுந்துவிட்டு இதை அறிந்து 30 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளக்கூடிய பொன்னுலக தலைவரும் என்னுடைய தானே அந்த நேரத்திலே மயக்கமுற்று இந்த பூமியிலே விழுந்தேன். இதை அறிந்து என்னுடைய தந்தை வாயு பகவானோ வேறு மலைக்குள்ளே சென்று பத்திரமாகிவிட்டார். மும்மூர்த்திகள் ஒன்று கூடினார்கள், எனக்கு மூர்ச்சையை தெளிவித்தார்கள். ஆனால் அந்த சூரியனோடு செல்ல வேண்டும் என்றால் அந்த சூரியனோ சூரியனத்திலே சகல பல கலைகளை கற்க வேண்டும் என்பதற்காக அந்த சூரியனோ ஒரு நிலையில் இருக்காத காரணத்தினால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து சூரியனுக்கு சகல பல கலைகளையும் கற்று வந்தேன். அது மட்டும்தானாம் தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் அயோத்தி ஆளக்கூடிய தசரா சக்கரவர்த்திக்கும் கோசலை எம்மையாருக்கும் மகனாக பிறந்து ராமனுடைய விதிவசத்தால் சிற்றண்ணையின் விதிவசத்தால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும், மனிதன் நாடாள வேண்டும் என்று அவருடைய வார்த்தை கேட்டு கானகம் சென்றார்கள். அந்த நேரத்திலே தென்னிலங்கை வேந்தன் ராவணன் சீதையை எடுத்து சென்றார் பன்னக சாலையோடு. அந்த நேரத்திலே இலங்கை சென்று சீதையை கொண்டு வந்து அயோத்தி மாநகரம் சென்று அவருக்கு பட்டாபிஷேகம் கொண்ட காட்சி கண்டார பார்த்தவன் தேவனுக்கு பல தொண்டுகளை செய்தவன். அப்படிப்பட்ட நாள் இந்த வானவராயன் கோட்டை ஆளக்கூடிய மாணவன் அயலுக்கோ அவன் கற்றுணர்ந்து மந்திரஜாலும் இந்திரஜாலும் தந்திரஜாலும் அவனுக்கு கட்டுப்பட்டு இந்த வடக்கு செய்களே வன்னியவரத்தில் காவலாக இருக்கின்றேன். என்னுடைய அனுமதியின்றி இந்த வன்னியவரத்தை யாராலும் அன்புறவர்களே, இந்த அறுபட்டை இருந்தாலும் அந்த வண்டி மரத்திற்கு ஆஞ்சநேயர் காவல் புரிவதாக அருணாட்சி கூறினால் சந்திக்கிறேன். நான் யார் என்று தெரியவில்லையா? தெரியவில்லையே. நான் யார் தெரியுமா? கள்ளிக்காடு என்னுடைய நாடு. கடமை ஒன்று முடிப்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த வானவராயன் கோட்டையிலே இருக்கின்ற வண்டி மரத்தை கொண்டு செல்லத்தான் வந்திருக்கின்றேன். என்ன இந்த வானவராயன் கோட்டை இருக்கக்கூடிய வண்டி மரத்தை சென்று அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆலயத்தை அமைத்து அந்த வண்டி மரத்தை நட்டு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். கள்ளிக்காத்தால் இதுக்கு நடக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் தேவனுக்காக பல தொண்டு செய்தவர் இந்த அனுமன். ஆனால் அவன் கற்றுள்ள மந்திர மாயாஜால சக்தியால் கட்டுப்பட்டு இந்த வடக்கு திசையிலே இந்த வானவராயன் கோட்டையிலே வண்டி மரத்துக்கு காவலாக இருக்கின்றேன். அனுமதியின்றி இந்த வண்டி மரத்தை செல்லவே முடியாது. நீங்கள் யார்? எப்படிப்பட்ட வீரம் புரிஞ்சவர்? முன்பு நேரத்திலே மறுபாவி தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் அன்னை சீதையை சிறையிடத்து சென்று விட்டார். அந்த ரகுராமனுக்காக அன்னை சீதையை சிறுமித்து இருவரையும் ஒன்று சேர்த்து ராவணனை அழித்து ஐயனுக்கு பட்டாபிஷேகம் செய்த பெருமை முளச்சேரும். அப்படி வீரப்பொழுதே நீங்கள் கேவலோ இந்த வானவராயனுக்கு அடிமையா உண்மைதான். என்ன செய்வது? இதை பார்க்கும் போது நினைக்கும் போது மன வேதனையாக இருக்கின்றது. என்ன செய்வது? இருந்தாலும் என் கடமையை நான் முடிக்க வேண்டும். வண்டி மரத்தை கொண்டு செல்ல வழிவிட என்னுடைய அனுமதி என்று இந்த வானவராயன் கொண்டு இருக்கக்கூடிய வண்டி மரத்தை உன்னால் இருந்து செல்லவே முடியாது. முடியாது. முடியாதா? வேண்டாம். என் அன்னைக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கின்றேன். வழிவிட முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாது. உன்னோடு சமர் புரிய உனக்கும் எனக்கு சமரா பார்த்து விடலாம்.
முடிந்தது இங்கு வாடா வாடா ஏடா கூடம் ஆதிபராசக்தி உனது தாய் எனது தாய் ஏன் வந்தாய் எதற்காக வந்தாய் மகளே அவன் யார் தெரியுமா எனது பிள்ளை இருக்கட்டும் அவனுக்கு நீ வழிவிட வேண்டுமா அவனுக்கு ஒரு கடமை இருக்கின்றது கடமை உண்மைதான் என்ன கடமை இந்த தாய்க்கு ஆலயம் கட்டி மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அம்மா தேவர்களுக்காக பல தொண்டு செய்தவனால் இந்த வானவராயன் கோட்டையிலே வானவராயன் கற்றுள்ள மந்திர மாயாஜால சந்திரத்துக்கு அழகுக்கு கட்டுப்பட்டு இந்த வடக்கு திசையிலே காவலாக இருக்கிறது இவங்க கடமை மீறி எப்படியம்மா செல்ல முடியும் அவன் எதற்காக தெரியுமா இந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்திருக்கின்றான் அப்படியா நீதான் வழிவிட வேண்டும் தாயி நீ உரைத்த பிரகாரமே அந்த வண்டி மரத்தை சென்று அதிகாலை நேரத்திலே உன்னுடைய ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் செய்ய நான் இப்போதே ஓம் சக்தி நான் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் மன்னித்தேன் கல்லிக்கத்தா உன்னோடு சமர் புரிந்தேன் நான் சாதாரண மனிதன் உன்னோடு சமர் செய்ய துணிந்தது தவறு என்ன மன்னித்து விடுங்கள் கல்லிக்கத்தால் அதிகாலை நேரத்திலே அம்மனுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக இந்த வன்னிமரத்தில் செல்வாய் வெற்றியோடு சென்று வருவார் சிதம்பர தீபா திருநடனமோ சிதம்பர தீபா திருநடனமோ சிதம்பர தீபா திருநடனமோ மாவடி தண்ணீல வந்தவளோடனே மதமந்தினமோ மகிழும் சீலனே சிதம்பர தீபா திருநடனம் 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 ஆதியாய் அனாதியாய் அருமறை பொருளாய் நம் அனைவருடைய உள்ளத்திலே குடி கொண்டிருக்கும் அந்த இறைவனுக்கு முதல் வணக்கம். நான் யார்? இந்த தெற்கு திசையிலே மாணவர் ஆயின் கோட்டையிலே தெற்கு திசையாக காவலிருக்கிறேன். எதற்காக? வள்ளி மரத்திற்கு காவலாக இருக்கிறேன். நான் தான் ஐயனாரப்பன். ஐயனாரப்பன் ஐயனாரப்பன் அரிக்கும் அரணுக்கும் நான் பிறந்ததனால் எனக்கு ஐயனாரப்பன் என்று பெயர் சூட்டினார்கள். மாணவராயன் கோட்டையிலே எதற்காக இங்கு காவலாக இருக்கிறேன்? ஏன்? மாயாஜாலம், வஜ்ரஜாலம், இந்திரஜாலம், கூடுவிட்டு கூடுமாய்தல், மோடி வைத்தல், மோடி எடுத்தல், இத்தனை மாயாஜாலங்களை கற்றவர் அந்த மாணவராயன். அவருடைய மந்திர ஜாலத்துக்காக கட்டுப்பட்டு காவலாக இருக்கிறேன். என்னுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. ஒரு நேரத்தில் பத்மாசூரன் சிவபெருமானை கோரி தவம் இருந்தார். அவருடைய தவத்திற்கு மனமிறங்கி ஈசன் காட்சி கொடுக்கி, உனக்கு யாது வர வேண்டும் என்று கேட்கி, என்னுடைய கரத்தை யார் சிறந்து மீது வைக்கிறேனோ அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று பத்மாசூரன் வரம் கேட்டார். ஈசனும் அப்படியே கொடுத்து விட்டார். சாமி, என்னுடைய தாயாதிக்கெல்லாம் அவர்களுக்கு வரம் கொடுத்தது யார்? நீங்கள்
வாழவில்லை. ஆகினாலே வரம் கொடுத்த உன்னுடைய தலை மீது என்னுடைய கருத்தை வைக்கப் போகிறேன் என்று பத்மாசூரன் துறைக்கு வரை அவனுக்காக விழுந்த ஆண்டவன் ஓடை இருவரும் ஓடியவர் அவனுக்காக விழுந்து ஐம்பேழங்காயில சென்று ஒளிந்து விட்டார். விடுவானா பத்மாசூரன்? அடே ஈசா, எனக்காக விழுந்து ஐம்பேழங்காயிலே ஒளிந்து விட்டாயா? இப்பொழுது ஆடாக உருமாறி இந்த ஐம்பேழங்காட்டை அடிக்கிறேன் என்று ஆடாக உருவெடுத்து மேய ஆரம்பித்தார். பார்த்தால் பார்வதி அம்மா தன்னுடைய அண்ணன் கண்ணனை அழைத்தார். என்னுடைய கணவனுக்கு ஆபத்து வந்து விட்டது அண்ணா, ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கள். தங்கைக்கு ஆபத்து என்றால் ஆதிலே செய்து கொடுத்த சத்தியம். உனக்கு ஆபத்து வரும் பொழுது அண்ணா என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து உன்னை ஆதரிப்பேன். அதற்காக தங்கா வருத்தப்படாது, உன்னுடைய கணவனை நான் காப்பாற்றுகிறேன் என்று அரக்கர்களுக்கு சபல புத்தி. பெண்ணை பார்த்தா அப்படியே மடைங்கிடுவாங்க. உடனே மோகினியாக அவதாரம் எடுத்து பத்மாசுரன் முன்னாடி நிற்க ஆடாக இருந்தவன் சுயமுறம் எடுத்து பெண்ணை உன் மீது எனக்கு ஆசை, கட்டி பிடிக்க வேண்டும், மூர்த்தம் தர வேண்டும் என்று கேட்க பத்மாசுரா, நான் ஆடுவதை போன்று நீ பரதநாட்டியம் ஆடினால் கண்டிப்பாக உன்னுடைய இச்சையை தீர்க்கிறேன். உடனே பகவான் நாட்டியம் ஆட ஆரம்பித்தார். அவர் ஆடிக்கொண்டு இவனாட அவராட இவராட அவனாட கடைசியாக ஆண்டவன் உத்தர தாண்டவம் ஆடிக்கொண்டே வந்தார்கள். ஆடும் பொழுது தன்னுடைய கரத்தை தன்னுடைய தலை மீது வைத்தார் ஆண்டவன். உடனே பத்மாசூரன் வாங்கிய வரத்தை மறந்தார், தன்னுடைய கரத்தை தன்னுடைய தலை மீது வைத்தார். அப்பொழுது எரிந்து சாம்பலாகிவிட்டார். உடனே பகவான் பார்த்தார், மைத்துடா, பத்மாசூரன் இறந்து விட்டார். ஐம்பேழங்காய் வெடித்தது. ஆண்டவன் வந்து விட்டார். பார்த்தார், காதல் கொண்டார். இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அழகான ஒரு குழந்தை பிறந்தது. கையிலே பிறந்ததனால் அது கையனார் அப்பன். நான் அறிவது எனக்கு ஐயனார் அப்பன். இந்த ஐயனார் அப்பன் மாணவன் கோட்டையிலே காவலாக இருந்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த கோட்டையை சுற்றியே வலம் வரலாம், பார்க்கலாம். இவருடைய பேர் தான் கள்ளிக்காத்தா. கள்ளிக்காத்தா, இங்க வரவேண்டிய காரணம் என்ன? இந்த வரவை கொண்டிருக்கின்ற வண்டு மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கிறேன். வண்டு மரத்தை எடுக்க வந்திருக்கிறாயா? திருமணி, இந்த வண்டி மரத்தை எடுக்க வேண்டும் என்றால் இந்த வீரனை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும். நீ ஆமா, நீங்க யாரு? நான் தான் ஐயனாரப்பா. ஐயனாரப்பன் என்பவர் நீங்கள் தானோ? ஆமா. அலிக்கும் அரணுக்கும் மகனாக பிறந்தவர், மகனாக பிறந்தவர், ஒழிந்தவர், உண்மை. காவல் தெய்வமாக வரக்கூடிய ஐயனாரப்பனா? அந்த ஐயனாரப்பன் வருபவர்களை ஆதரிக்கக்கூடியவன் தான். ஆனால் இப்பொழுது மாயாஜாலம், மந்திரஜாலம், இந்திரஜாலம், கூடுவிட்டு கூடுபாய்தல், மோடி வைத்தல், மோடி எடுத்து அன்னை ஆதிபரா சக்தி எடுக்கிற வரன் பெற்றிருக்கிறான். மேல் மலையாளத்திலே சென்று பகவதி எழுத்தினி அந்த பகவதியினுடைய அருளால் அந்த வானவராயனுக்காக நான் அடக்கி இங்க காவலாக இருக்கிறேன். ஐயனே, நீங்கள் எப்படிப்பட்ட வீரம் புரிந்தவர்கள்! அவன் பெற்ற வளர்த்தால் அந்த மனத்தை கட்டுணர்த்து இப்படி அடிமையாக இருக்கிறீர்கள். பார்க்கும் போதே மனம் எதிரியாக இருக்கிறது. என்ன செய்வது? சரிபார்த்தோம். இருந்தாலும் அந்த வண்டி மரங்களுக்கு வேண்டும். எதிர்க்க முடியாது. என்னை எதிர்த்து வெற்றி பெற்ற பிறகு அந்த வண்டி மரத்தை எடுத்து செல். உன்னை எதிர்க்க வேண்டுமா? ஆமா. என் கடமைக்காக தெய்வமாக உன்னையும் எதிர்க்க தயார். அப்படியா? யமனடா, யமனடா. ஓடிவா, யமனடா, யமனடா.
விட்டாய். அவன் வன்னி யார் மரத்தை தெரியுமா? எடுக்க வந்தான் யார் என்று தெரியாத தாய். எனது மகன். உன்னுடைய மகனா? உண்மைதான். எனக்கு தெரியாத தெரியாமல் செய்து விட்டாய். மகளே, அவருக்கு ஒரு கடமை இருக்கின்றது. சொல்லுங்களம்மா. இந்த தாய்க்கு ஆலயம் கட்டி மகா கும்பாசனம் செய்ய வேண்டும். இப்போது வன்னி மரத்தை கொண்டு செல்லவே இவன் வந்திருக்கின்றான். அம்மா, உனக்காக ஆலயம் அமைத்து சூரியன் உதயம் ஆகும் பொழுது கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமா? உண்மைதான். வன்னி மரத்தை கொண்டு போய்தான் அந்த கும்பாபிஷேகம் நடத்த வேண்டுமா? உண்மை மகனே. தாயே, மகனே, எனக்கு தெரியாதம்மா. தெரியாமல் செய்து விட்டாய். இப்போது நீ அவனுக்கு வழிவிட வேண்டும். கண்டிப்பாக நீதான் துணையாக செல்ல வேண்டும். நானே செல்லுகிறேன். ஓம் சக்தி. அன்னைக்கு செய்யாத கடமைக்காக உங்களையே எதிர்த்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். மன்னிப்பா, நம் இருவருக்குள் எதற்கப்பா மன்னிப்பு? உண்மைதான் ஆண்டவா. நீ வந்த வேலை எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அன்றைக்கு நான் ஆலயம் அமைக்க போகிறாய் என்று ஒரு வார்த்தை சொல்லி வந்தார். சொல்ல மறந்து விட்டனே. கண்டிப்பாக உனக்கு வழிவிட்டிருப்பேன். அன்னையே சொல்லிவிட்ட பிறகு இனி என்ன சக்தி வந்தால் யாரும் செய்யாது. அடுத்த சென்று வாருங்கள். உனக்கே வெற்றி, உனக்கே வெற்றி, உனக்கே வெற்றி. சபாஸ். ஐயனார் போல வழிவிட்டு விட்டார். இப்போது செல்ல வேண்டும். அந்த வன்னி மரத்தை கொண்டு செல்ல வேண்டும். வருகிறேன்.